ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸ் உக்ரைனோட ராணுவ பொசிஷன்ஸை இந்த பூமியிலிருந்து அழிக்குது அப்படிங்கிறது போல எரேசர் மாதிரி எரேஸ் பண்ணுது அப்படிங்கிறது போல டாபிக்ஸ் இந்த மேற்கு மீடியாக்கள் தரப்பு வந்து பார்க்க முடியுது. ஏன் இது போல ஒரு செய்திகள் வருது அப்படின்னா, இதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் ஃபேப் குண்டுகள். இந்த ஃபேப் குண்டுகளை டெலிவரி பண்றதுக்குன்னே ரஷ்யா பிரத்யேகமா SU-34 அப்புறம் 35 ரக விமானம், அதுவும் SU-34 ஃபுல் பேக். ஸோ இந்த ரக விமானத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேப் குண்டுகள், ஃபேப் 500, ஃபேப் 1500, ஃபேப் 3000 ரக குண்டுகளை ஏவி கொண்டு போய் வீசிட்டு வராங்க உக்ரைனோட நிலைகள். இந்த சுகாய்சு 35S ரக விமானம், பிளாங்கரி அப்படிங்கிற சொல்லுவாங்க, அதிகப்படியா இந்த ஃபேப் 500 ரக கிளைடு குண்டுகளை யூஸ் பண்றதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரக விமானங்கள்ல இருந்து ஏர் லான்ச்டு கைடு குண்டுகள், அதாவது இந்த UMPK கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதில் அட்டாச் பண்றதுனால அது கிளைடு பண்ணி போகுது. டம் பாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க, லொத்து லொத்துன்னு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் அதிகப்படியான குண்டுகளை போட்டு வர்றதுக்கு அப்படிங்கிற உருவாக்கக்கூடிய பாம். இதுல கிளைடு கிட்ட பொருத்துறதுனால அப்படியே பறந்து போய் துல்லியமா இலக்குகள் மேல விழுகுது. இதனால இழப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு உக்ரைன்ல. நம்ம சேனல்ல பிரத்யேகமா ஒரு நாளைக்கு எவ்வளவு தாக்குதல் பண்றாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பண்ண தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கு. அதான் 5000 குண்டெல்லாம் வந்து பண்ண கிராஸ் ஆகுது, ரெக்கார்டு பண்றாங்க ஜனவரி மாசத்துல. வரலாறு காணாத அளவுக்கான கிளைடு குண்டுகள், ஃபேப்ரக குண்டுகளை இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சு 4 வருஷத்துல ஜனவரி மாசம்தான் அதிகப்படியா போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ இதுக்கு அதிகமா யூஸ் பண்றது SU-34, SU-35. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த ரக விமானங்கள் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப உயரமா பறந்து போய் கொஞ்சம் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேஞ்சுக்கும் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இது போல குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் ரஷ்யாவோட பைலட்ஸ்னால. ஸோ அதனால பிரத்யேகமா இந்த 2 விமானங்களை அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இது போல குண்டுகளை பயன்படுத்துறதுனால உக்ரைனோட ராணுவ பொசிஷன்ஸே அந்த பூமியிலிருந்து அழிக்கப்படுது. எரேசர் வச்சு அழிக்கிறாங்க இல்லையா, ஸோ அது போல அழிக்கப்படுது அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படி என்னதான் ரஷ்யா வந்து இது போல செஞ்சிட முடியும் அப்படிங்கிற கேள்விகள், அப்படி எத்தனை குண்டுகள் தான் போட்டுருவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. ரஃபா கொடுக்கக்கூடிய கால்குலேஷன் தோராயமா 50% அவங்களோட டாக்டிக்கல் ஏர் பவரை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய என்டையர் ஏர்ஃபோர்ஸ்ல டாக்டிக்கல் பவர்ல 50% இந்த பகுதியில கான்சென்ட்ரேட் பண்றாங்க. குறிப்பா இப்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய டொனஸ்க் லுகான்ஸ்க் பகுதி, சென்ட்ரல் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இந்த 50% வந்து ரீடைரக்ட் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 40 ஸ்ட்ரைக்க பண்ண முடியும் ரஷ்யானால. அதாவது 40 ஏர் ஸ்ட்ரைக் பண்ண முடியும் ரஷ்யானால. இதுல 40 ஏர் ஸ்ட்ரைக்ல ஃபேப் குண்டுகள்னா 160 கைடு குண்டுகளை ரஃபா ஒரு நாளைக்கு போட்டு வர முடியும்ன்றாங்க. இதான் நம்ம பாக்குறோம். 140, 120, 130ன்னு குறையில்லாம 100க்கு குறையில்லாம ரஷ்ய தரப்புல இருந்து ரெகுலரா ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க கைடு குண்டுகள். எந்த அளவுக்கு துல்லியமான தாக்குதல் நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதனால அதிகப்படியான சேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. லைனா வீடியோ பதிவுகள் ஓடி இருக்கும். ஃபேப் குண்டுகளோட தாக்குதல் தான் இது எல்லாமே. ரஷ்யா உக்ரைன் மேல போட்டிருக்காங்க. இதுல ஃபேப் 3000லாம் பில்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா பல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டணம் நிலகுலைஞ்சு போயிடும் ஒரு குண்டு போட்டாலே. ஸோ அந்த அளவுக்கான இழப்புகள், சேதாரங்களை ஏற்படுத்தி இது உக்ரைனுக்கு நைட் மேர் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதான் உக்ரைனோட ஏர்பார்ன் அசால்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, ரஷ்யாக்கு இது சிக்னிபிகண்டான அட்வான்டேஜ் கொடுக்குது. டாக்டிக்கல் அட்டாக் கேப்பபிலிட்டிஸ்ல அவங்க கொஞ்சம் நம்மளை விட பிரியராகவே இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அட்வான்டேஜ்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாவே கிடைக்குது அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இதுக்கான கவுண்டர் மெஷர் அப்படிங்கிறது ப்ராப்பரா உக்ரைன் கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன்ல அதுக்கு தான் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் 250 விமானங்கள் வேணும் அப்படிங்கிற கேட்கிறாங்க. ஏன்னா இது போல விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு மேற்கு நாடுகளோட விமானங்களை தான் நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உக்ரைன் தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா உக்ரைனுக்குள்ள எந்த ஒரு விமானங்களும் தயாரிக்கிறது இல்லை. சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருக்கு, இன்ஜின்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. போர் சூழல் இப்போதைக்கு அவங்க இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட், கிரிஃபின் இது போல விமானங்களை கேட்கறாங்க. F-16 கேட்டாங்க, ஓரளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க.
இத வச்சு ரஷ்யாக்குள்ள போய் வேணுங்கிற மாதிரி அட்டாக் பண்ணிட முடியுமானா முடியாது. அதுல ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், டெர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகள் வச்சிருக்காங்க. இது போல காரணத்தினால ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸ்க்கு கவுண்டர் கொடுக்க முடியல அப்படிங்கறத இவங்களோட ஒரு வாதமா இருக்கு. இது மிக பெருமளவுல சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கு. சரி, ஏர் டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் கிட்ட இல்ல, அதுக்கு விமானங்கள் இல்ல அப்படிங்கறத வச்சுக்கணும். இப்போ ரஷ்யாவோட விமானங்கள் வருதே, அதை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு தாக்கிடலாம்ல அப்படிங்கிற கேள்விகள். இதுக்கு அந்த ப்ளூ கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது ஏர் டிஃபென்ஸ் கவர் பண்ணக்கூடிய பகுதிகள். ஏன்னா உக்ரைன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் களத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னோக்கி கொண்டு வந்து வச்சாலும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார்ஸ் எல்லாத்தையும் வச்சாலும், லான்ச்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சாலும் இந்த பகுதிக்கு மேல வைக்க முடியாது. ஏன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை தான் அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வைக்க முடியும். ஸோ அதுல எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் கொண்டு வந்து வச்சா கூட அந்த ரேடியஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் கவர் மட்டும்தான் அதனால கொடுக்க முடியுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல ரஷ்யா அவங்களோட யூஎம்பிகே கிட்ட அட்வான்ஸ் பண்ணும்போது 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கும் போல அது சேஃபா அந்த எல்லோ டாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளேயே வந்து விமானங்கள் டெலிவரி பண்ணிட்டு பேலோட ஃபேப் குண்டுகளை போட்டுட்டு அவங்க போயிடறாங்க. இதனால உக்ரைனோட டிஃபென்ஸ் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் சேதம் அடைஞ்சுகிட்டு இருக்கு. டிஃபென்ஸ் லைன்னா வீரர்கள் அங்க இருப்பாங்க, எதிரி நாட்டு வீரர்கள் வர்றாங்க, இன்கேஸ் ரஷ்யா வராங்கன்னா அவங்களை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய வீரர்களோட மண்டையில பாம்பு குண்டுகள் துல்லியமா போய் விழுந்துட்டு இருந்ததுன்னா எப்படி அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஸோ இதுதான் இது இருக்கக்கூடிய விஷயம். இதுல ரஷ்யா இந்த ஹார்லிவ்கா, மக்கிவ்கா, அப்புறம் அலெக்சிவ்கா இதெல்லாம் டொனெக்ஸ் ஆக்சிஸ். இந்த டொனஸ்க் ஆக்சிஸ்ல மட்டுமே ஒரு நாளைக்கு 160 குண்டுகளை போட முடியும் ரஃபா அப்படிங்கிறது போல மேற்கு நாடுகளோட அனாலிசிஸ். ஸோ இதுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வைக்கிறாங்க, இதெல்லாம் பண்றாங்க, அது ரஷ்யா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் யூஸ் பண்றாங்க, சேஃப்டியா பண்றாங்கன்றதுலாம் ஓகே. இதுல நாட்டோவோட ஜெனரல் பேர் வேண்டர்லர் அவர்கள், இந்த பேர் கொஞ்சம் கரெக்டா வரல, ஸோ அவரோட இமேஜ் லோட் பண்ற பாத்துக்கோங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும், நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்ம அலையன்ஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார்ல பெரிய வீக்னஸ் இருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட வீக்னஸை ரஷ்யா துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையே உடைக்கிறாங்க. அதுவும் 3 ஸ்பெசிபிக்கான முயற்சினால நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையே உடைக்கிறாங்க அப்படிங்கிறது போல இந்த நேட்டோட ஜெனரல் தரப்புல இருந்து செய்திகள் வந்துருக்கு. அப்படி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நேட்டோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்குன்னா, ப்ராப்ளம் நம்பர் 1, அமெரிக்காவோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடார் சின்ன சின்ன ட்ரோன்களை கண்டுபிடிக்கிறது, அதை ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்பவே இது போல ட்ரோன்கள், சின்ன ட்ரோன்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை மார்க் பண்றது அப்படிங்கிறது இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால முடியல. அதுவும் 30 மீட்டர்ஸ்க்கும் கீழே வருது, பறந்துகிட்டு இருக்கு ஒரு ட்ரோன்கள் அப்படின்னா அதோட ரேடார் சிக்னேச்சர் ரொம்ப மினிமலா இருக்கு. அந்த சிக்னேச்சரை அதனால எடுக்க முடியல அப்படிங்கிறது போல உண்மைகளை அவர் தரப்பு செய்திகள் வருது. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட வீக்னஸ என்னன்றது அவங்களே ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2வது இஷ்யூ இந்த ரேடார் ஹரிசான் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நார்மலா இது எல்லா ரேடார்லயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பூமி ஒரு வட்டம் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம ரேடார் ஒரு இடத்துல பொருத்தி அந்த இடத்துல இருந்து அலைகளை அனுப்பும் போது அந்த பூமி அப்படியே கேர்வா இருக்கிறதுனால அந்த அலைகள் ஸ்ட்ரைட்டா போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால அந்த ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அந்த பெண்டா இருக்கக்கூடிய இன்னொரு பொசிஷன்ல, ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் தாழ்வா வரும்போது திடீர்னு ட்ரோன்கள் அப்பியர் ஆகிற மாதிரி வரும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரேடார் அடைகளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால அந்த ட்ரோன்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை அழிக்கக்கூடிய டைம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், ஈரோப்போட சாம்பிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலிவேட்டட் டவர் ரேடார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இப்போ ஏ-பி அப்படிங்கிறது போல வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பண்ண கர்வ் ஆயிருக்கு. ஏவும் பியும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா இது 2க்கும் நடுவில், இப்போ 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 2க்கு நடுவில் அந்த 4 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவர் மாதிரி ஒன்று வச்சு அந்த இடத்துல ஒரு ரேடாரை வச்சாங்கன்னா அந்த கேவேச்சர் வந்து பாத்தீங்கன்னா தடுக்க முடியும், அந்த ரேடார் ஹரிசானை தடுக்க முடியும். ஸோ இது போல ஒரு விஷயம் இல்லாதது மிக பெருமளவுல சிக்கலா இருக்கு. நம்ம கண்டிப்பா அதை செய்யணும். இது போல விஷயங்கள்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக தான் ஏவேக்ஸ் யூஸ் பண்றாங்க.
ஆனா உக்ரைனுக்குள்ள இது போல செயல்படுத்த முடியுமா? அதுதான் சிக்கல். உக்ரைனுக்கு வெளிய கருங்கடல் இது போல விஷயங்கள். ஏன்னா ரஷ்யா ஹெவியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ஏர்லி ஒன் ரேடார் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏவாக்ஸ டேக் ஆஃப் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பாதி தூரங்கள் ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள கடந்துரும். இதெல்லாம் வந்து ஏன் செய்யறாங்க உக்ரைனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் போர் செய்ய போறாங்கன்னா, உக்ரைனை தாண்டும் போது இது போல டேக் ஆஃப் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு டைம் கிடைக்குது, துல்லியமா லாக் பண்ண முடியுதா, அதை நம்மளால அழிக்க முடியுதா அப்படிங்கிற விஷயங்கள் இப்ப இருந்தே அவங்க பயிற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் தனியா வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப அந்த நேட்டோட சீஃப் சொல்லக்கூடிய விஷயங்கள்னா அந்த ரேடார் ஹரிசான் அப்படிங்கிறது மிக முக்கியமான பிரச்சனைகளா இருக்கு. அதனால இந்த தாழ்வா பறக்கக்கூடிய விமானங்கள், தாழ்வா பறக்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் கண்டறியறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கடினமாயிட்டு இருக்கு. கண்டுபிடிக்கிறதே கடினமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணோம். 3வது மிகப்பெரிய சேலஞ்ச் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சேலஞ்ச். லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்எக்ஸ்பென்சிவ் ட்ரோன்ஸ். அதாவது வர்றது ஷாகிட் ட்ரோனா, ஜீப்ரா ட்ரோன்களா, தகர டப்பா வருதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா தெர்மாக்கோல் அட்டை வருதா, என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதிகமா வந்துருது. எல்லாம் ஒரே சைஸ், ஒரே ஷேப்ல வேற வந்துருது. அது எல்லாம் உள்ள வாரட்ல இருக்கிற மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணியதுனால, அதனால காசே கிடையாது. தெர்மாக்கோல் ட்ரோன்கள, ஜீப்ரா ட்ரோன்கள காசே இல்ல லிட்டரலா. இது போல காசு ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ட்ரோன்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்குள்ள அதிகமா அனுப்புறதுனால, ஒரு டைம்ல அதிகமான ட்ரோன்கள் வர்றதுனால, அதுல எது டீகாய், எது டம்மி, எது உண்மையாலுமே ட்ரோன், எது நம்மளுக்கு த்ரெட்டு, எது நம்மளுக்கு த்ரெட் இல்ல. சும்மா அந்த ட்ரோன்களோட ஃபிளைட் பாத்த வச்சே வந்து பாத்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடார் சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கும். இது வந்து டீகாயா தான் இருக்கும். இந்த ட்ரோன்கள் போகக்கூடிய ட்ரெஜெக்டரி வச்சு பார்க்கும்போது, இங்க சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளில் போய் அதை அடிக்க வாய்ப்பு இல்லை போல. ஆனால் இதை விட்டுலாம் மற்ற டார்கெட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இந்த ரேடார் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அதுக்கேற்ற மாதிரி பண்ணும். எல்லாரும் ரொம்ப ஓல்ட் ஆயிருச்சு, அவுடேட் ஆயிருச்சு. இப்ப ரியலான த்ரெட் என்னன்னா, நம்ம ஐடென்டிஃபை பண்றது உண்மையான ட்ரோனா இல்ல ஃபேக்கான ட்ரோன்களான்றதே ஏகப்பட்ட சிக்கலா இருக்கு. இது போல சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எரர் அதிகமா இருக்கு. இத ரஷ்யா தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆகி நம்மளை விட வேகமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்மள ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா அடாப்ட்ஸ் ஃபாஸ்டர் தென் வி டு. வி ரிமைன் ப்ரிடிக்டபிள். அவங்க ரொம்ப வேகமா செயல்படுறாங்க. நம்ம அடுத்த மூவ் என்னங்கிறது அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இந்த ரேடார் தொழில்நுட்பத்துல அவங்க என்ன மாதிரியான அப்கிரேட் பண்றாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இந்த வேண்டரர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்லக்கூடிய விஷயங்கள் மேற்கு நாடுகள்ல அதிருப்தியும் அதிர்வலைவுகளும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மெயினா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது இவங்க உருவாக்குறதுக்கான காரணம் இந்த ஏர்கிராப்ட் மிசைல் எல்லாம் வரும், அதெல்லாத்தையும் தாக்கி அளிக்கலாம் அப்படிங்கிறது போல ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப சீப்பான ட்ரோன் எல்லாம் வேவா மாசா வருது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பேட்டில் ஃபீல்ட் சினாரியோக்கு அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடாப்ட் ஆகல. இப்ப இருக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்டு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இது போல ட்ரோன்கள் அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட் எல்லாம் வந்து இல்லையா, அதுக்கேற்றபடி நம்ம ரீதிங்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கறதுலான அவர் தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறார். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸோட மீட்டிங் இப்ப நடக்க இருக்கு. அவங்க என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, உக்ரைனுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்ய போறாங்க, இதுல இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் அவுடேட் ஆயிருக்கு, அதெல்லாம் சரி செய்வாங்களா, மேற்கு நாடுகள் எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வர போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்குள்ள ரஷ்யா உக்ரைனோட போரையே ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். யூரோப்பியன் யூனியன் நாடுகளோட மிக முக்கியமான வீழ்ச்சிக்கு காரணம் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர். இந்த காரணத்தினாலதான் யூரோப்பியன் யூனியன்னால ஃபுல் ஃபிளஜ்டா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா எந்த ஒரு தைரியமான முடிவையும் எடுக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருதுகள். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல எந்த ஒரு பெரிய எஸ்கலேஷனும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும் நம்பிக்கையில் அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.